வேளையில் திரு அவையானது எமது பங்கில் புது நன்மை என்ற அருட்சாதனத்தை வழங்க அழைத்த அருட்பணியாளரையும் பங்கு தந்தையையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பெற்றோரையும் பலியில் இணைந்து கொள்ளும் இறை மக்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள் என கூறி அவர்களை தன்னோடு அழைத்த இயேசு இன்று அவர்களுக்கு தன்னையே உணவாக கொடுக்க அழைக்கின்றார். பிள்ளைகள் இறைவனால் தரப்படுகின்ற செல்வங்கள். இவர்களை இறை திட்டத்திற்கேற்ப வளர்ப்பது பெற்றோருடைய கடமை. இவர்களை உலகிற்கு பொருத்தமானவர்களாக மாற்ற வேண்டும். இல்லாவிட்டால் இவர்களால் எதையும் சாதிக்க முடியாது. இன்றைய தொழில்நுட்ப யுகத்தில் ஆன்மீக வாழ்வு தொலைந்து போகும் அபாய கட்டத்தில் இவர்களின் ஆன்மீக வாழ்வை கட்டியெழுப்ப இயேசு ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்தது போல நாம் அவர்களுக்கு நல்ல கல்வியையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்து அவர்களை கிறிஸ்து இயேசுவின் அன்பு பிள்ளைகளாக வாழவும் வளரவும் வரம் கேட்டு பலியில் இணைவோம். திருமகன் திருப்பணியை நிறைவேற்ற நாம் வருவோம். எளியோர்க்கு நற்செய்தி சொல்ல இழிந்தவர் நல்வாழ்வு வாழ. எளியோர்க்கு நற்செய்தி சொல்ல இழிந்தவர் நல்வாழ்வு வாழ. உள்ளத்தில் மகிழ்ச்சி ஊற்றெடுக்க தேவாவும் சந்நிதி வருகின்றோம். உள்ளத்தில் மகிழ்ச்சி ஊற்றெடுக்க தேவாவும் சந்நிதி வருகின்றோம். உன்பணியில் நம்மை இணைத்திடவே இறைவா இதோ வருகின்றோம். உன் பெயரை பறைசாற்றிடவே நம்மை தருகின்றோம். இறைவா நம்மை தருகின்றோம். தந்தை மகன் இறையாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிவும் தந்தையும் தாயுமாகிய இறைவனின் அன்பும் இறையாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.
அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒரு தாய் தன் குழந்தைகளை வரவேற்பது போன்று இன்று திரு அவை உங்களையும் உங்கள் பெற்றோரையும் பெருமகிழ்வோடு வரவேற்கின்றது. உங்கள் திருமுழுக்கை நினைவுபடுத்தி உங்களையும் அன்புடன் வரவேற்கின்றது. உங்கள் திருமுழுக்கு நாள் உங்கள் பிறந்த நாளை விட மிகச்சிறந்த நாள். ஏனென்றால் திருமுழுக்கின் வழியாக கடவுளின் பிள்ளைகளானீர்கள். இன்று ஆண்டவர் உங்களுக்கு தமது குடும்பத்தில் நடைபெறும் விருந்தில் பங்கு பெற்றவும் அழைக்கின்றார். பரலோகத்திலிருந்து வந்த அப்பமாகிய இயேசுவை நீங்கள் உட்கொள்ளப் போகின்றீர்கள். எனவே முதலில் இந்த நல்ல நாளை உங்களுக்கு அளித்த கடவுளுக்கு உங்கள் முழு இதயத்தோடு நன்றி கூறுங்கள். இந்த நாளில் நீங்கள் பெற்றிருக்கும் திருமுழுக்கின் மேன்மையையும் பொறுப்பையும் நன்கு உணர்ந்து எப்பொழுதும் கடவுளின் பிள்ளைகளாக வாழ்ந்து இறுதியில் பரலோக வீட்டிற்கு வந்து சேரும்படி உங்களுக்கு நினைவூட்டி திரு அவை உங்களை அழைக்கின்றது. எனவே நற்கருணை விருந்தை அருந்தவும் ஆயத்தமாயிருக்கும் உங்களை நானும் திரு அவையின் பேரால் பெருமகிழ்வோடு வரவேற்கின்றேன். சார்ந்த பிள்ளைகளே, திரு அவையிடம் இன்று நீங்கள் கேட்பது என்ன? இத்திரு அருட்சாதனம் மூலம் நீங்கள் பெறுவது என்ன? இயேசு கிறிஸ்துவுடன் நித்திய வாழ்வில் பங்கு கொள்ள நற்கருணையை பெற்றுக்கொள்ள போகின்றீர்கள். எனவே கடவுளின் பிள்ளைகளாக வாழ்ந்து இறுதியில் அவரோடு நித்திய பேரின்பத்தில் பங்கு பெறும்படியாக இறைவனையும் உங்கள் அயலாரையும் முழு உள்ளத்தோடு அன்பு செய்து வாழ்வது உங்கள் கடமை. இதை உணர்ந்திருக்கின்றீர்களா? அன்பார்ந்த பிள்ளைகளே, இயேசுவை எங்கள் இதயங்களில் பெற்று மகிழ்வதற்கும் விசுவாசத்தில் நாங்கள் உறுதி பெற்று மகிழ்வாய் வாழ்வதற்கும் நாம் பாவ மாசு மறுஅற்றவர்களாக இருக்க நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களுக்கு இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு பெற வேண்டும். இயேசு எங்கள் அன்பர், மீட்பர், இரக்கமுள்ளவர். எங்கள் குற்றங்களை மன்னிக்கும்படி அவரிடம் இப்பள்ளியில் இருந்து கேட்போம். அன்பின் இயேசுவே, நீர் எங்களை அன்பு செய்வது போல நாங்களும் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்று கற்பித்திருக்கின்றீர். ஆனால் நாங்கள் பல முறை அவ்வாறு செய்யாது விட்டிருக்கின்றோம். இயேசுவே, எங்களை மன்னித்தருளும். எம்மை படைத்து காத்து ஆண்டு வழிநடத்தி வரும் கடவுளின் பிள்ளைகளாக நடக்காமல் இருந்திருக்கின்றோம். இயேசுவே, அதற்காக நாங்கள் துக்கப்படுகின்றோம். இயேசுவே, இனிமேல் நாங்கள் நல்லவர்களாக இருக்க உதவி செய்தருளும். இயேசுவே, உமது வாழ்க்கையில் எவ்வாறு நாம் எம் அயலாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு காட்டியிருக்கின்றீர். ஆனால் நாங்கள் உமது முன்மாதிரியை பின்பற்றி நடக்கவில்லை. இயேசுவே, மற்றவருடைய தேவைகளை நாங்கள் கண்டுணரச் செய்தருளும். இயேசுவே, எப்படி செபிப்பது என்று நீர் எங்களுக்கு பதிப்பித்திருக்கின்றீர். ஆனால் சோம்பலினால் செபிக்காது இருந்திருக்கின்றோம். இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அன்பின் இயேசுவே, எம்மை போன்ற சிறுவர்களை நீர் அன்பு செய்வதாக எங்களுக்கு சொல்லியிருக்கின்றீர். ஆனால் நாங்களோ திவ்ய நற்கருணையிலே இருக்கும் உம்மை சந்திக்க வருவதில்லை. இயேசுவே, நாங்கள் உம்மை எப்போதும் அன்பு செய்ய உதவி செய்தருளும். அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் உள்ளம் குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்துவதையும் இயேசுவை இன்னும் அதிகம் அன்பு செய்வதையும் முன்னிட்டு இயேசு மகிழ்ச்சி கொள்கின்றார். இயேசுவை தங்கள் அன்பராக கொண்டுள்ள எல்லாருக்கும் உதவி செய்யும்படி நமது தந்தையாகிய இறைவனை மன்றாடுவோம். ஆமென். எங்கள் வானக தந்தை இறைவா, இந்த பிள்ளைகளுடன் அவர்களுடைய பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள் ஆகிய நாங்கள் எல்லோரும் உமது திருவிருந்தில் பங்கு பெற இங்கு வந்திருக்கின்றோம்.
உமது மாபெரும் அன்பை நாங்கள் கண்டறியும் பொருட்டு எங்கள் குற்றங்களை மன்னித்து இதயங்களை தூய்மையாக்கியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் செல்கின்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. உம்மோடு இறையாவியின் ஒன்றிப்பில் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரிய இயேசுவே, வேதாகமத்தில் உமது வார்த்தையை கேட்டு உம்மை பின் செல்ல எங்களுக்கு உதவி செய்தருளும். இன்றைய வாசகங்கள் எமக்கு தரும் படிப்பினைகளை
சிந்திக்கும் போது முதல் இறைவாக்கில் உன்னத கடவுளின் அர்ச்சகரான மெல்கிசேதேக் அப்பமும் இரசமும் ஏந்தி வந்து ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதையும் அவர் 10ல் ஒரு பகுதி காணிக்கை தருவாராக கூறுகிறார். 2ஆம் இறைவாக்கில் பவுல் கொரிந்திய திரு அவைக்கு கூறும்போது நற்கருணை உட்கொள்கின்ற நாம் அனைவரும் ஒரே இறை குடும்பமாக வாழ வேண்டும் என்கிறார். இந்த சிந்தனைகளோடு இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் சாலோம் அரசர் மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை இரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார். அவர் ஆபிரகாமை வாழ்த்தி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள். ஆபிரகாமிற்கு ஆசி வழங்குவராக. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது ஆபிரகாம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 10ல் ஒரு பங்கை கொடுத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்காத உறவில் நிறை
கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து 2ஆம் இறைவாக்கு அதிகாரம் 10 திருவசனங்கள் 16 தொடக்கம் 17 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அன்றோ? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அன்றோ? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே, என்னை உண்பவர் என்றும் வாழ்வார் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. அக்காலத்தில் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நான் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே என்னை இவருக்கும் கற்றுத் தருவார் என இறை வாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத் தருவார் என்பதிலிருந்து தந்தை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார்.
எனது சதையை உணவாக கொடுக்கின்றேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கின்றேன் என்றார் இயேசு. வாழ்வுதரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிருள்ள வார்த்தைகள். கிறிஸ்துவே உமக்கு புகழ். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. நற்கருணை பெருவிழாவில் புதல் நன்மை பெறுகின்ற பிள்ளைகளை வாழ்த்துவதோடு இங்கு 11 பிள்ளைகள் இன்றைய நாளிலே இயேசுவை முதல் தடவையாக பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். இயேசுவின் சீடர்மாரில் ஒரு ஆள் குறையுது, 12 பேருக்கு 11 பேர் இருக்காங்க. நம்ம அந்த இல்லாத அளவு யூதாசன்று வச்சுக்கொள்வோம். அவனுக்கு அந்த அழைப்பு இருந்துச்சு, அவன் அந்த அழைப்பிலிருந்து தானாகவே விலகி கொண்டான். ஆகவே உங்களை வாழ்த்துவதோடு இயேசு பைபிளில் சொல்லுவார், பல்லாயிரம் பேர்கள் கூடியிருந்த இடத்திலே அவர்களுக்கு போதித்த பிற்பாடு சீடர்களை பார்த்து சொல்லுவார், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள், சாப்பாடு கொடுங்கள். அப்பொழுது சீடர்கள் கேட்பார்கள் இயேசுவிடத்திலே, நாங்கள் எப்படி இத்தனை ஆயிரம் பேருக்கு உணவு கொடுப்பது? எங்களிடம் இருக்கிற சொற்ப காசை கொண்டு உணவு வாங்கினாலும் 200 பேருக்கு கூட தேராது. ஆனால் இயேசு அந்த இடத்திலே ஒரு வல்ல செயல் செய்து பலுகி பெருகச் செய்து உணவு கொடுத்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். நானே வாழ்வு தரும் உணவு, என்னை உண்போர் வாழ்வர். அதான் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசித்தது. இன்றைய 2வது வாசகத்திலே அவர் அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார், சீடர்களுக்கு கொடுத்தார் என்று கொரிந்தியருக்கு எழுதிய மடலில் பவுல் கூற வாசிக்க கேட்டோம். ஆகவே இயேசு தம்மை உணவாக வழங்கினார். நம்மை உணவாக வழங்கினார் என்றால் நமக்குத்தான் அவர் தன்னை உணவாக கொடுத்திருக்கின்றார். அவரை உணவாக பெற்றுக்கொள்ளுகின்ற நாங்கள் அடுத்தவர்களுக்கு உணவாக வேண்டும். ஆகவே அடுத்தவர்களுக்கு உணவாக வேண்டியது நம்முடைய பணி என்பதை நாம் மறக்கக்கூடாது. நாம் எல்லாருமே அடுத்தவர்களுக்கு உணவாக வேண்டியவர்கள். இன்றைக்கு உணவு பசி பல்வேறுபட்டது. உடல் சார்ந்த உணவு பசி இருக்குது. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த நாட்களில் நான் இந்த சர்வதேச தொலைக்காட்சி ஊடகங்களை பார்க்கின்ற பொழுது, அதிலும் குறிப்பாக அல் ஜசீரா நியூஸை பார்க்கின்ற பொழுது, இந்த காசாவில் சின்ன பிள்ளைகள் சாப்பாட்டுக்கு எவ்வளோ அடிபடுறாங்கன்னு நீங்கள் பார்ப்பீங்க. எப்போ ஒரு வாகனம் வரும், எப்போ சாப்பாடு கிடைக்குமென்று அதை காட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள். அவை உணவுக்காக ஏங்கி தவிக்கின்ற பசி, வயிற்று பசியை போக்குவதற்கு. இன்னும் ஒரு பசி ஆன்ம பசி, கடவுளை தேடுகின்ற பசி. ஆன்மாவுக்கு தேவையான இறைவனை தேடுகின்ற பசி. இன்னும் ஒரு பசி உளம் சார்ந்த பசி. வீட்டில் பிள்ளைகளால் நிம்மதி இழந்த பெற்றோர், கணவன் மனைவியருக்கிடையில் ஏற்படுகின்ற சிக்கல்களால் நிம்மதி இழந்த தம்பதியினர். அவை நிம்மதியை தேடுகின்ற ஒரு பசி. எப்படி, எப்பொழுது, எங்கு நமக்கு இந்த நிம்மதி கிடைக்கும் என்று ஒரு பசியை தேடி ஆவலாக இருக்கின்றார்கள். இன்னும் சிலர் அன்பை தேடுகின்ற பசி. யார் எங்களுக்கு ஆதரவு நல்குவார், யார் எங்களுக்கு கருணை காட்டுவார், யார் எங்களுக்கு உபசரிப்பு தருவார்கள் என்று ஆதரவை தேடுகின்ற பசி. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு 2 வருஷத்துக்கு முதல் கொஞ்சம் பேரோடு சேர்ந்து ஒரு இடத்துக்கு ஒளிவிழாவுக்கு போயிருந்தேன். அப்போ போகின்ற பொழுது அது ஒரு சைவ சகோதர சமயத்தை சேர்ந்த பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடம். எல்லாமே அந்த பிள்ளைகள் தான். அப்போ அவங்களுக்கு சில பொருட்களையும் பரிசு பொருட்களையும் அவர்கள் ஒழுங்கு செய்திருந்தார்கள், அன்பளிப்புகள் கொடுப்பதற்கு இந்த பாடசாலை பிள்ளைகளுக்கு. அதோடு அந்த ஒளிவிழா நிகழ்விலே அவர்களுக்கு வழங்குவதற்கான சிற்றுண்டிகளையும் கொண்டு சென்றிருந்தார்கள். ஒரு சின்ன பள்ளிக்கூடம், ஒரு சின்ன
ஒரு தகர கொட்டியில் தான் அந்த ஹால்லே அந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்க. முன்வரிசையில் ஒரு 2 கதிரை போட்டிருந்தாங்க. அதில் நானும் இன்னும் பக்கத்தில் இன்னொரு ஆள் இருந்தாங்க, அந்த அதிபர் இருந்தார். மற்ற பக்கத்தில் பிள்ளைகளுக்கான கதிரை அப்படி வரிசைக்கு போடப்பட்டிருந்தது. எனக்கு பக்கத்தில் 3 பிள்ளைகள் இருந்தாங்க. இப்போ நிகழ்ச்சி நடந்து போய் கொண்டிருக்கு. போகின்ற பொழுது இந்த சிற்றுண்டிகளை கொடுத்தாங்க. முதல்ல எங்களுக்கு கொடுத்தாங்க. எங்களுக்கு கொடுத்த பொழுது இந்த பக்கத்தில் இருக்க சின்ன பிள்ளைகள் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ நான் கொடுத்தவங்கள்ட்ட சொன்னேன், இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கன்னு சொன்னேன். சரி ஃபார் கொடுக்குறோம்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த பிள்ளைகளுக்கும் கொடுத்தாங்க. அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த பொழுது 2 பிள்ளைகள் எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. 3 பேர் இருந்த அவங்களோட கதிரையில் 3 பேர் இருந்தாங்க. 2 பிள்ளைகள் எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. ஒரு பிள்ளை சாப்பிடலை, அப்படியே வச்சுருக்கு. அந்த சிற்றுண்டிகளை அப்படியே வச்சுருக்குது. அப்போ நான் அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், இப்போ கொடுத்தாச்சு தானே, நீ சாப்பிடுமேன்னு அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன். அப்போ அந்த பிள்ளை என்னட்ட சொன்னிச்சு, அதுக்கு ஃபாதர்ன்றதே தெரியாது, யார் என்ன ஃபாதர்ன்றே சொல்ல தெரியாது, ஐயாண்டு தான் என்ன சொன்னிச்சு. அவ்வளோ ஒரு கிராமம், ஒரு ஃபாதரை நேரடியாக பார்த்ததில்லை போல் இருக்குது. ஐயாண்டு தான் சொன்னிச்சு. வீட்டை தம்பி இருக்கிறான், தம்பிக்கும் கொடுத்து சாப்பிட்றேன், கொண்டு போய் வீட்டை கொடுத்து சாப்பிட்றேன்னு அந்த பிள்ளை என்னட்ட சொன்னிச்சு. ஒரு 1ஆம் வகுப்பு பிள்ளை எனக்கு பாடம் எடுத்து சண்டைய நாளில் பகிர்வு என்றால் என்ன என்பதை ஒரு பாடமாக அந்த பிள்ளை எனக்கு எடுத்துச்சு. இப்போ உடனே நான் அந்த கொடுத்தாக்களை கூப்பிட்டு சொன்னேன், அந்த பிள்ளைக்கு இன்னும் ஒரு பொதியை கொடுங்க. கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் சொன்னேன், இப்போ சாப்பிடுன்னு சொல்லி. அப்போ தான் அந்த பிள்ளை தண்டை பொதியை பிரித்து சாப்பிட்டுச்சு. அவள் இன்றைக்கு தேவை இதுதான், நற்கருணை இதுதான். இயேசு பிட்டு கொடுத்தார், தன்னையே கொடுத்தார், அடுத்தவர்களுக்காக தந்தார். அன்பார்ந்த பிள்ளைகளே, இயேசு ஆண்டவர் தன்னை பிட்டு கொடுத்தார். உயிர் தரும் உணவாக தன்னை அடுத்தவருக்கு கொடுத்தார். ஆகவே நம்முடைய வழிபாடு வெறும் வழிபாடாக இருந்துவிடக்கூடாது. கடமை நிமித்தம் நிறைவேற்றுகின்ற ஒரு நற்கருணை வழிபாடாக இருக்கக்கூடாது. நற்கருணை ஆண்டவர் தரிசிப்பாக இருக்கக்கூடாது, திருப்பலியாக இருக்கக்கூடாது. அது வாழ்கின்ற ஒரு வழிபாடாக இருக்க வேண்டும், நற்கருணை விருந்தாக இருக்க வேண்டும். இயேசுவினுடைய விருப்பம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னை உண்பவர் வாழ்வார். நாங்கள் அவரை வாழ்விக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய பொறுப்பு. அதிலும் குறிப்பாக இன்றைய நாளிலே புது நன்மை முதல் தடவையாக பெறுகின்ற பிள்ளைகளே, உங்களுக்கூடாக உங்கள் ஆண்டவராகிய இயேசு வாழ பார்த்து கொள்ளுங்கள். கவிஞர் வாலியுடைய ஒரு பாடல் இருக்கின்றது, பலர் வாட வாட சிலர் வாழ வாழ தெய்வம் ஒருபோதும் கொடுத்ததில்லை, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக உலகுக்காக கொடுத்தான். அவை இறைவனில் பிள்ளை இல்லை, அவை எல்லாருக்கும் கொடுத்துருக்கார். அவர் எல்லாருக்கும் தாராளமாக கொடுத்துருக்கார். நம்மளில் தான் பிள்ளை இருக்குது, நம்ம கொடுக்க மறக்கிறோம். அடுத்தவங்களுக்கு கொடுப்பதற்கு நாங்கள் தயங்குகிறோம், அஞ்சுகிறோம், பயப்படுகின்றோம் அல்லது பதுக்குகின்றோம். பாரதியாருடைய பாடல் சொல்வது போல, தனியொரு மனிதனுக்கு சாப்பாடு இல்லையல் உணவில்லையல் இந்த ஜெகத்தையே அழித்திடுவோம் என்று பாடுகின்றான். உணவு பசி முதலாவது தான், அடிப்படை தேவை உணவு தான். அது நிறைவேறினா தான் அடுத்த தேவையை பூர்த்தி செய்யலாம். நாங்கள் பகிர்வோம். ராமலிங்க வள்ளலார் சொல்வார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அடுத்தவன் துன்பப்படுகின்ற பொழுது, அடுத்தவன் வேதனைப்படுகின்ற பொழுது, அடுத்தவன் கஷ்டப்படுகின்ற பொழுது, அவன் வாடுகின்ற பொழுது நானும் வாடுகிறேன். அதான் நம்முடைய செயல்பாடாக இருக்க வேண்டும். அடுத்தவனுடைய துயரம் என்னுடைய துயரமாக இருக்க வேண்டும். அடுத்தவனுடைய கண்ணீர் என்னுடைய கண்ணீராக இருக்க வேண்டும். அடுத்தவனுடைய சிரிப்பு என்னுடைய சிரிப்பாக இருக்க வேண்டும். இதைத்தான் இறைவன் நம்மிடத்திலே கேட்கின்றார். நற்கருணையை பெறுகின்ற பிள்ளைகள் அடுத்தவரை வாழ வைக்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். என்னால் இன்னுமொருவன் வாழ வேண்டுமே தவிர என்னால் இன்னுமொருவன் அழிந்து போய்விடக்கூடாது, சிதைந்து போய்விடக்கூடாது. இதுதான் நற்கருணை கற்றுத்தருகின்ற மிகப்பெரிய பாடம். நாங்கள் அன்பும் இரக்கமும் உள்ளவர்களாக இருக்க பார்த்து கொள்ள வேண்டும். இயேசுவின் அன்பை வாழுகின்ற பிள்ளைகளாக நம்மை நாம் பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அன்னை தெரேசாவை குறித்து நடிகர் பார்த்திபன் சொல்கின்ற பொழுது சொல்கின்றான், ஒரு கவிதை எழுதிவிட்டு இது அன்னை தெரேசான்னு போடுகின்றார். அவர் எழுதுகின்ற கவிதையினுடைய வரி இதுதான், கருவுற்றால் ஒரு குழந்தைக்கு தாயாகலாம்,
கருணையுற்றால் 1000 குழந்தைகளுக்கு தாயாகலாம் என்று சொல்லிவிட்டு இதற்கு அடையாளம் அன்னை தெரேசா என்று அவன் பார்த்திபன் எழுதுகின்றான் அந்த கவிதையிலே. ஆகவே நமக்குள்ளே நற்கருணை, கருணையை பிறக்கச் செய்ய வேண்டும். இயேசுவின் அன்பை பிறக்கச் செய்ய வேண்டும். இயேசுவின் இரக்கத்தை பிறக்கச் செய்ய வேண்டும். அடுத்தவர் மட்டில் அக்கறை உள்ள பிள்ளைகளாக நம்மை நற்கருணை வாழச் செய்ய வேண்டும். அவ்வாறு வாழச் செய்யவில்லை என்றால் நற்கருணை ஒரு போலியான அடையாளம், வழிபாட்டு அடையாளம் மாத்திரமே. அவ்வாறு வழிபாட்டு அடையாளமாக மட்டும் நற்கருணையை கொண்டாடாதீர்கள். அது வாழ்வின் அடையாளம், நாம் வாழ வேண்டிய அடையாளம் என்பதை மனதில் இருத்துவோம். ஆகவே திருப்பலியாக மாற வேண்டும். எங்களுடைய நாளாந்த திருப்பலி நம் தெருக்களுக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும். அவை நற்கருணையிலே வாழ வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கின்றது. அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்கள் அடுத்தவரோடு பகிர்ந்து வாழுகின்ற, உங்களிடம் உள்ளதை கொடுத்து வாழுகின்ற பிள்ளைகளாக, நல்ல பிள்ளைகளாக வளர வேண்டும், வாழ வேண்டும். இதுதான் உங்களுடைய அம்மா அப்பாவினுடைய விருப்பம், உங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய விருப்பம், உறவுகளுடைய விருப்பம், திருச்சபையின் விருப்பமும் இதுதான், எங்களுடைய விருப்பமும் இதுதான். நீங்கள் நல்ல பிள்ளைகளாக, அன்புள்ள பிள்ளைகளாக, இரக்கமுள்ள பிள்ளைகளாக, இயேசு ஆண்டவரை வாழுகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதை இந்த நற்கருணை விருந்து உங்களுக்கு கற்றுத்தரட்டும். இயேசுவை பெற்றுக்கொள்ளுகிற விருந்து உங்களுக்கு பாடமாக சொல்லி தரட்டும். நீங்கள் படித்த இறையெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி வச்சுருவோம். நற்கருணையை பற்றி, நற்கருணையை வாழுவோம். இயேசு எனக்கு உணவாகி என்னை திடப்படுத்தியிருக்கிறார், நான் அடுத்தவருக்கு உணவாகி அடுத்தவரை திடப்படுத்துவோம். இதுதான் இயேசு ஆண்டவர் நற்கருணையில் உங்களிடம் கேட்பது எல்லாம். அன்பார்ந்த பெற்றோரே, உங்களிடம் என்னுடைய பணிவான வேண்டுகோள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிறரோடு பகிர்ந்து கொள்ள கற்றுக் கொடுங்கள். இன்றைக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை குடும்பங்களுக்கு, வீட்டில் ஒரு பிள்ளை தான். நான் அண்மையில் ஒரு கொழும்பு மறை மாவட்டத்தில் ஒரு ஃபாதரோட ஒரு முன்பள்ளி பிள்ளைகளுடைய விளையாட்டு போட்டிக்கு போயிருந்தேன். அந்த போட்டியில் அந்த ஃபாதர் அந்த உரையாற்றுகின்ற பொழுது கேட்டார், ஒரு பிள்ளை இருக்கிற பெற்றோர்லாம் கையெழுத்துக்கண்டு, கிட்டத்தட்ட ஒரு 70% பெற்றோர் கையெழுத்தினாங்க. 2 பிள்ளைகள் இருக்கிற பெற்றோர் ஒரு 10% உயர்த்தியிருப்பாங்க. 3 பிள்ளைகள் ஒரு 5%, 4 ஒருத்தரும் இல்லை. இன்றைக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை வீடுகளில் ஒரு பிள்ளை அதிகமான. ஆகவே இந்த பிள்ளைகளில் பிள்ளை இல்லை. அவன் நினைக்கிறான் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாம் என்றது, அதுவும் என்றது தான், இதுவும் என்றது தான், எல்லாமே என்றது. அவனுக்கு தெரியாது இன்னொரு அண்ணன் இல்லை, இன்னொரு தம்பி இல்லை, இன்னொரு தங்கச்சி இல்லை. அப்போ தங்கச்சிக்கு வச்சு கொடுக்கணும் அல்லது அண்ணாவுக்கு கொடுக்கணும் என்ற உணர்வு இல்லை. நமக்கெல்லாம் தெரியும். நம்ம வீட்டில் 4-5 பேரோட நம்ம அம்மாவே சொல்லியிருப்பா, அண்ணா வருவான்னு அண்ணாவுக்கு கொடுக்கணும், தம்பிக்கு கொடுக்கணும், வச்சு சாப்பிடு. ஆனால் இன்றைக்கு அந்த பிள்ளை நினைக்குது எல்லாம் எனக்கு தான், வீட்டில் இருக்கிற எல்லாமே எனக்கு தான். அது அவன் வெளியே வந்த பிற்பாடு, வீட்டை விட்டு வெளியே வந்த பிற்பாடு வாழ்விலும் பிரதிபலிக்கின்றது. அவன் அடுத்ததை கண்டாலும் இது என்றது வந்து தான் நினைக்கிறான். அது அவனுடைய பிள்ளை இல்லை, அது அவர்களுடைய பிள்ளையே அல்ல. அவை நாம் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். இல்லை, இது அடுத்தவங்களுக்கும் சொந்தம், எனக்கு மட்டுமில்லை, எல்லாருக்குமானது என்று பெற்றோரை சொல்லிக் கொடுங்கள், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், கற்றுக் கொடுங்கள். அவ்வாறு கற்றுக் கொடுக்கின்ற நல்ல பெற்றோராக இருக்க பாருங்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலே உங்களுடைய பங்களிப்பு மிகப்பெரியது. ஆகவே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வளருங்கள். இவ்வாறு தான் நடந்து கொள்ள வேண்டும், இவ்வாறு தான் இருக்க வேண்டும். நற்கருணை வாழ்வை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். நற்கருணை இயேசு ஆண்டவர் தன்னை அடுத்தவரோடு பகிர்ந்த விழா, தன்னை அடுத்தவர்களுக்கு கொடுத்த விழா. அவை நாங்களும் எங்களுடைய வாழ்விலே இயேசுவை பெற்றுக்கொள்கின்ற நாங்கள் அடுத்தவருக்கு நம்மை கொடுத்து வாழ்வோம் என்று கற்றுக் கொடுங்கள். அவை பகிர்வின் தன்மையை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு பெற்றோராகிய உங்களுக்கு உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். அதை நாளாந்தம் செய்து வாருங்கள். அவ்வாறு செய்கின்ற பொழுது நீங்களும் அன்பார்ந்த பிள்ளைகளே நல்ல பகிர்வுள்ள பிள்ளைகளாக மாற முடியும். ஆகவே உங்களுடைய வகுப்பில் உள்ள சக தோழர்களுக்கு, அவர்கள் உணவு பசியோடு வருகின்ற பிள்ளைகள் உங்களுடைய வகுப்பில் இருப்பாங்க. நாளாந்த தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் ஒரு கொப்பி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் இருப்பாங்க. பாடசாலை உபகரணங்களை தேடுகின்ற பிள்ளைகள் இருப்பார்கள். இதை போன்று பல்வேறு தேவைகளோடு பலர் இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் உங்களால் முடிந்த உதவி
என்ன செய்ய முடியுமோ செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், செய்து வாருங்கள். அத்தகைய ஒரு நல்ல நட்பை உங்களுக்குள்ள வளர்த்து கொள்ளுங்கள். தீய நட்புகளை வளர்த்து கொள்ளாதீர்கள். அவற்றை விலக்கிவிட்டு ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நடந்து வாருங்கள். அவ்வாறு நடந்து வருகின்ற பொழுது இன்றைய நாளிலே பவுலடிகள் சொல்வது போல கொரிந்தியருக்கு எழுதிய மடலில் சொல்கின்றார், அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கின்றோம். ஒரே அப்ப விருந்தில் நாம் கலந்து கொள்கின்றோம். ஆயினும் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கின்றோம். நற்கருணை நம் எல்லோரையும் ஒன்றாக சேர்க்கின்றது. நாம் பலராக இருந்தாலும் நம் அனைவரையும் ஒன்றாக சேர்க்கின்றது. அந்த ஒன்றாக சேர்க்கின்ற பண்பிலே நாங்கள் அடுத்தவருக்கு உதவுகின்ற நல்ல பிள்ளைகளாக வாழ வளர இயேசு ஆண்டவரிடமே வரம் கேட்டு தொடரும் திருப்பலியில் செபிப்போம், இறைவேண்டல் புரிவோம். ஆமேன். இப்பொழுது எழுது நின்று நம்முடைய திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொள்வோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்கள் இப்போது உங்கள் திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்து உங்களது நம்பிக்கை வாழ்வை உறுதிப்படுத்தப் போகின்றீர்கள். திருமுழுக்கு பெறும் பொழுது உங்களிடம் ஞான தாய் தந்தை உங்கள் பேராலே பதில் அளித்தார்கள். இன்று திருச்சபை தாய் உங்களிடம் அதே கேள்விகளைத்தான் கேட்கின்றார். இப்பொழுது நீங்கள் பதில் சொல்லக்கூடியவர்களாய் இருக்கின்றபடியினாலே உங்கள் முழு இதயத்தோடும் முழு மனதோடும் நீங்களே வாக்குறுதி கொடுக்க வேண்டும். இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகின்றீர்களா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டுவிடுகின்றீர்களா? பாவத்திற்கு காரணனும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டுவிடுகின்றீர்களா? அன்பார்ந்த பெற்றோரே, இன்று நற்கருணையில் இயேசுவை முதல் முறையாக உட்கொள்ளும் அவ்வாறு விசுவாசத்தில் திடப்பட்டு கொடைகளை பெற இருக்கின்ற குழந்தைகளை பெற்றெடுத்தவர்கள் நீங்களே. இன்று உங்களுக்கும் இது ஒரு பாக்கியமான நாள். இறைவன் உங்களிடம் இக்குழந்தைகளை ஒப்படைத்து அவரது உண்மையான பிள்ளைகளாக உருவாக்கும் பொறுப்பையும் ஊட்டி வளர்க்க வேண்டும் என்று விரும்புகின்றார். நீங்களே இந்த குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்கவும் புதுநன்மை திருவருட்சாதனத்தை பெறவும் நல்ல ஆர்வத்தை காட்டி ஒத்துழைத்தது போல தொடர்ந்து நீங்கள் நல் ஒழுக்கத்திலும் நம்பிக்கை வாழ்விலும் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்து வழிகாட்டவும் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான சூழ்நிலையை அமைத்து கொடுக்கவும் ஆர்வத்துடன் ஒத்துழைக்க வேண்டும். எனவே உங்கள் பொறுப்பை உணர்ந்து உங்கள் நம்பிக்கை வாழ்வு அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை வெளிப்படுத்தும் பொருட்டு உங்கள் குழந்தைகளோடு சேர்ந்து உங்களது நம்பிக்கையினை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். வானகமும் வையகமும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை விசுவசிக்கின்றீர்களா? அவருடைய ஏக மகனும் கன்னி மரியிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரில் நின்று உயிர் தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கின்றீர்களா? பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபை தனையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் நித்திய வாழ்வு தனையும் விசுவசிக்கின்றீர்களா? நீங்கள் கிறிஸ்துவை உங்களது ஆன்ம குருவாகவும் போதகராகவும் ஆண்டவராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையே உண்மையான ஒரே சபை என்பதை ஏற்று அதற்கு உங்களது மரணம் வரையிலும் பிரமாணிக்கமாய் வாழ ஆயத்தமாய் இருக்கின்றீர்களா? இதுவே நமது நம்பிக்கை. இதுவே நம் கத்தோலிக்க திருமறை நமக்கு கற்றுத்தருகின்ற நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதில் நாம் பெருமை கொள்கின்றோம். ஆண்டவரிடம் வேண்டியிருக்கின்றோம். அவரிடம் நம் விசுவாசத்தை அறிக்கையிட்டுள்ளோம். அதே உணர்வோடு நமது மன்றாட்டுக்களையும் அவருடையமே ஒப்பு கொடுத்து செபிப்போம். எம் அன்பு தந்தையே இறைவா, உம் திருமகனின் திருவுடல் திரு ரத்தம்
ஆகியவற்றை எமக்கு அளித்திடும். எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் தங்களின் வாழ்வில் இயேசுவின் மாண்பை காத்து கரைபடா உள்ளத்துடன் ஏற்றமிகு சாட்சிகளாய் வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பே அடித்தளமான எம் தந்தையே, திருமகனது தூய்மை மிகு திருவுணவில் பங்கெடுக்கும் நாங்கள் அவரது திருவுடல் திருரத்தம் காட்டுகின்ற எமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தியாகத்தின் திருவுருவே எம் இறைவா, உம் திருமகன் புகழ்ச்சி நேர்ப்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையை ஒப்பு கொடுத்தாரே, அதேபோல் நாங்களும் உலகம் உயர்ந்திட எம்மையே கொடையாக தந்திட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தந்தையே இறைவா, பல்வேறு துன்பங்களினால் வருந்தும் உலகானது விண்ணகத்தில் இறங்கி வந்து உணவான இயேசுவால் நலமடைய அருள் தரவும், இன்று முதல் முறையாக இயேசுவை உணவாக கொள்ளவும் பிள்ளைகளையும் அவர்களது பெற்றோரையும் நீர் தாமே நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட சொந்த கருத்துக்களுக்காகவும் இந்த பலியோடு இணைத்து வேண்டுகின்ற அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் செபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து அன்பு செய்து வரும் இறைவா, இன்றைய நாளில் முதல் தடவையாக உம்மை உட்கொள்ளவிருக்கின்ற குழந்தைகளோடு இணைந்து திருப்பலியை நிறைவேற்றுகின்ற பொழுது இப்பலியில் கூடி மன்றாடும் அனைவரையும் ஆசீர்வதித்தருளுமாறு செபிக்கின்றோம். சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கும் நிறைவன் நீரல்லவா. இங்குள்ள அனைத்து குழந்தைகளையும் சிறார்களையும் ஆசீர்வதித்து உமது நலன்களால் நிறைத்து என்றும் உமது வழியில் அவர்கள் வாழவும் வளரவும் செய்தருள வேண்டுமென்றும், நாங்களும் எங்கள் கிறிஸ்தவ கடமைகளை எப்பொழுதும் உணர்ந்து அதற்கேற்ப அவர்களுக்கு ஏற்ற உதாரணங்களாக திகழ்ந்திடவும் செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சிறு வாழ்வினையே. அன்பார்ந்த சகோதர சகோதரியரை நாம் அனைவரும் ஒன்றாய் ஒப்புக் கொடுக்கும் இந்த காலை திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவேனத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மேற்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள மெய்யான குருவாகி அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பலிப்பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டுமென்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியினை புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது: உமது மாட்சி நிறைந்துள்ளன. ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஓசானா 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 ஓசானா.
ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்று. ஆகவே உம்முடைய ஆவியினை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவனுடைய இறப்பு உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு நல்கும் கிண்ணத்தையும் பலிப்பீடத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவருக்குள் ஒன்றினை தருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பிறவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தையில் எமது அப்போஸ்தலிக்க பரிபாலகராயர் என்றென்று அஞ்சி எல்லா திருநாயகனை அனைவரோடு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும் அதிகமாக நேசிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலே முதலாக உமது திருவுடலையும் திரு இரத்தத்தையும் பெற இருக்கின்ற எங்களது பிள்ளைகளின் நிறைவாக ஆசீர்வதியும். அன்புள்ள ஆண்டவரே, நற்கருணையிலே உமது தெய்வீக பிரசன்னத்தை உணர்ந்த பிள்ளைகளாக இவர்கள் வாழ, இவர்களுடைய வாழ்க்கையிலே இவர்கள் இறுதி வரைக்கும் உம்முடைய ஆற்றலினாலும் ஆவியினாலும் இவர்கள் நிரப்பப்பட்டு என்றும் உமக்கு உகந்தவர்களாக திகழ வரம் தந்தருள வேண்டும் என்று அவர்களுக்காக மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, கல்வியையும் ஞானத்தையும் இவர்களுக்கு கொடையாக கொடுத்தருளும். தொடர்ந்து ஆண்டவரையும் இவர்களுடைய பெற்றோர்களின் விரைவாக ஆசீர்வதியும். உலக காலமும் இந்த பிள்ளைகளை இந்த இடத்திற்கு அனுப்பி இந்த நற்கருணை அருட்சாதனத்திலே நல்ல முறையில் அவர்களை தயாரிக்க நீர் அவர்களுக்காக செய்த ஒவ்வொரு நன்மைத்தனங்களையும் நாங்கள் இந்த வேளையில் நினைத்து கொள்கின்றோம். அத்தோடு ஆண்டவரை, இன்றைய நாளிலேயும் நாங்கள் அனைத்து மறையாசிரியர்களையும் இந்த வேளையில் நினைத்து கொள்கின்றோம். ஆண்டவரையும் தங்களுடைய ஞான அறிவை கொண்டு இந்த பிள்ளைகளுக்கு நற்கருணையினுடைய முக்கியத்துவத்தினையும் ஆண்டவர் இயேசுவினுடைய வழிகாட்டுதலில் அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனையும் அவர்கள் புகுத்தி இருக்கின்றார்கள். ஆண்டவரை, அவர்கள் நிறைவாக ஆசீர்வதியும். உலக காலம் இவர்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைக்காகும் இனி வரும் காலங்களிலும் தெய்வீக பிரசன்னம் பாதுகாப்பவரோடு இருக்கும்படி செய்தரலும். தொடர்ந்து ஆண்டவர் இன்றைய நாளிலே இந்த கல்வாரி பலியை ஒப்புக் கொடுத்து கொண்டு இருக்கின்ற எங்கள் அருட்தந்தை நவாட்சிக்காக மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, அவருடைய பணி வாழ்விலே அவர் எதிர்நோக்குகின்ற சவால்கள், இன்னல்கள், இடரல்கள்
இவற்றிலிருந்து நீர்தாமே அவரை விடுவித்து தொடர்ந்து திராட்சை தோட்டத்திலே பணிபுரிகின்ற சிறந்த ஊழியனாக அவர் இன்றும் வாழ ஒரு ஆவினுடைய வரங்களினால் அவரை நிரப்பியறல வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். உடல் உள்ள சுகத்தை கொடுத்தரலும் ஆண்டவரே, நீடிய ஆயுளை இவர்கள் கொடுத்தரலும். தொடர்ந்து ஆண்டவரை உமது பணியை அவர் செய்ய நீர்தாமே அவருக்கு வழிகாட்டியாகவும் துணையாளராகவும் இருந்திரள வேண்டும் என்றும் அவருக்காகவும் இந்த வேளையிலே நாங்கள் மன்றாடி நிற்கின்றோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இழந்தோர் அனைவரையும் இரக்கத்து நினைவு கூர்ந்து மத திருமொழியில் ஏற்றல் இவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதனை இவருடன் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திரும்ப இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, இறையாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் என்று இயேசு சபிக்க கற்றுக் கொடுத்துள்ளார். பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு விண்ணக தந்தையிடம் சபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையான அனைத்திலுமிருந்து நம்மை விடுவி தமது வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். மதுரக்கத்துதவினால் நாங்கள் பாவத்தை வாழ்விலிருந்து தூரகற்றி என்றும் எப்பொழுதும் கலக்கமில்லாமல் நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிட்பெறாம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமை மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை தருகின்றேன், அமைதியை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று திருத்தூதர்களுக்கு திருவாய் மலர்ந்து மொழிந்தீரே. எங்களது குறைகள் குற்றங்கள் பாவங்களை பாராமல் ஒன்றாய் கூடி வந்து மன்றாடு முறையடியாரின் வேண்டல்களுக்கு செவி சாய்த்து எல்லோருக்கும் வேண்டிய அமைதி, ஒற்றுமை, நல்வாழ்வு, நோயில்லா பெருவாழ்வை தந்திரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு மட்டும் தரக்கூடிய இந்த உலகம் தர முடியாத அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொடுப்போம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி தந்தருளும். எங்களுக்கு
அமைதி தந்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே தம்மையே உணவாக நமக்கு பகிர்ந்து தந்தவர். இவரின் பகிர்வின் உணவிற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னில் நீ வருவதற்காய் உன்னை தேடி வருகின்றேன். உம் சாயல் நானாகவே என் வாசல் வா தெய்வமே, என் வாசல் வா தெய்வமே. உனையன்றி வழி இல்லை, உனையன்றி ஒளி இல்லை. உம் சாயல் நானாகவே என் வாசல் வா தெய்வமே.
பாசமே மறையாதது மறையாதது மறையாததுன் நேசமே நிலையானது நிஜமானது நெஞ்சத்தில் நீங்காதது என் நினைவெல்லாம் நிழலாடுது மாறாதது மாறாதது மாறாததுன் பாசமே செய்தாய் வானின் மழையெனவே அருளை பொழிந்தாய் உன் பாசம் மாறாதது உன் நேசம் அழியாதது மாறாதது மாறாதது மாறாததுன் பாசமே ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளம் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறை ஆசீர் பெற தலை வணங்குவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்கள் அனைவரையும் காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் இறையாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. துணை வேண்டுவோம் அம்மா
வழி நடத்தும். வெண்மொழி தாங்கிய விமலரின் தாய், மன்னவ மாந்தர்கள் பாடிய புகழ்வோம். நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.